எம்ஜிஆர் எல்லாம் கொடுத்தார். உண்ணுகிற உணவிலிருந்து, உடுக்கிற உடையிலிருந்து, போடுகிற காலணியிலிருந்து எல்லாமும் கொடுத்த எம்ஜிஆர் அந்த காலத்தில் 200 ரூபாய் கொடுத்தார் வெள்ளத்திற்காக. அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இங்கே சகோதரி சொன்னாரே, அதுபோல பசியை பற்றி அறிந்திருந்த காரணத்தினாலே கும்பகோணத்திலே 12 பைசா சம்பளத்திற்கு டிராமாவில் முதலாக நடித்த தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தான் பசியை பற்றி அறிந்த காரணத்தினாலே தான் கொண்டு வந்த அந்த மரவள்ளி கிழங்கை கூட தன் அண்ணன் சக்கரபாணிக்கு கொடுத்து விட்டு ஈர துணியை வயிற்றின் மேல் போட்டு படுத்து தூங்கிய ஒரே தலைவன். ராமாபுரம் தோட்டத்திலே யார் வந்தாலும் உணவருந்தித்தான் செல்ல வேண்டும் என்கிற நிலையை உருவாக்கிய தலைவன், ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால்தான் இந்த நாட்டிலே எவனாலும் கை வைக்க முடியாத வரலாற்று சிறப்பு மிக்க சிறார்களுக்கான சத்துணவு திட்டம் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை தந்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.